கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அந்த தரிசனம் நிறைவேறும். தரிசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறும் வரை காத்திருங்கள். அப்படியாக ஒரு சாந்தி என்ற ஒரு சகோதரி, அவள் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் வீட்டிலே பல வேலைகளை செய்து கொண்டு பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறதும் இப்படியே வேலை செய்து கொண்டிருந்தால் ஓய்வு நேரங்களில் இந்த கைவினை பொருட்களை செய்து அதை விற்பனைக்காக முதலாவது ஒரு பொருளை செய்து வைத்தாள். ஓய்வு நேரங்களில் ஒரு பொருளை செய்து வைத்து அதை விற்கலாம் என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தால், அந்த பக்கத்து வீட்டு சகோதரி ஒரு நாள் சாந்தியை பார்க்க வந்தாங்க. என்ன செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு கைவினை பொருள் செய்திருக்கேன், இது பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சகோதரி பொறாமையோடு பார்த்த பார்வை, எரிச்சலோடு பார்த்த பார்வை சாந்திக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கிற, உனக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதா, இதெல்லாம் யார் வாங்க போகிறது அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போகிற அளவுக்கு பேசிட்டா. சொல்லிட்டு போயிட்டா. இத்தனைக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. மனம் உடைஞ்சி வேதனையோடு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சகோதரி, பழைய காலத்து அவங்க நீண்ட நாள் சகோதரி, நீண்ட நாள் ஒரு அதாவது நேசிக்கிற ஒரு சகோதரி வந்தாங்க. என்ன சாந்தி, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் அப்படின்னா. ஏன் மனம் உடைஞ்சி போயிருக்க அப்படின்னா, இல்லை என்னுடைய ஓய்வு நேரங்களில் நான் இப்படி ஒரு கைவினை பொருள் செஞ்சு விற்பனை பண்ணலான்னு இருந்தேன். அதை இந்த பக்கத்து வீட்டு சகோதரி இதெல்லாம் நல்லா இல்லை, இது எதுக்கு, உனக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதா, இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா. சரி, என்கிட்ட கொண்டு காட்டு அப்படி அவங்க காமிச்சாங்க. வா, பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், யார் இதை இப்படி சொன்னது, உன் மேலே பொறாமை கொண்டு இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி விடாதபடிக்கு இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்மளை சோர்வடைய பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை போய் நீங்கள் பக்கத்தில் அந்த கைவினை பொருட்கள் வாங்குகிற அந்த கம்பெனியில் போய் கொண்டு கொடுங்க, அருமையாக வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க எடுத்து போய் மறுநாள் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த கம்பெனிக்காரவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, தினத்தோறும் நீங்கள் செஞ்சு எடுத்துடுவாங்க அப்படின்ட்டாங்க. நாளடைவில் இவங்க தனியாகவே ஒரு கம்பெனி வச்சு அநேகருக்கு வேலை கொடுத்து அநேகரை போஷிக்கிற அளவுக்கு இந்த சகோதரி மாறிட்டாங்க. ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போகக்கூடாதபடிக்கு, நம்முடைய தரிசனம் நிறைவேறாதபடிக்கு பல தடைகள் வரலாம். உங்களுக்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், தரிசனம் கொடுத்துருக்கலாம். அது நிறைவேறாதபடிக்கு பல தடைகள், பல சோர்வுகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் வரலாம். நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுங்க, போராடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். இப்படி 11 அரிக்கட்டுகளும் என் அரிக்கட்டுகளை அதை வணங்கி நின்றது, என் அரிக்கட்டுகளோ அப்படியே தலை நிமிர்ந்து நின்றது அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த சகோதரர்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு. இவனை கொலை பண்ணணும்னு நினச்சாங்க. அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, அவனை கொண்டு போயிட்டு 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டுட்டாங்க. அவனை எகிப்துக்கு கொண்டுட்டு போனாங்க. இந்த தரிசனம் நிறைவேற முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் பல தடைகள், பல சோர்வுகள். போத்திபாருடைய வீட்டில் அங்கே விற்பனை செய்தாங்க. அந்த போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சாங்க. அவன் செய்யாத குற்றங்களுக்கு சிறை தண்டனையை அனுபவித்தான். சிறையில் பல நாட்கள் அனுபவித்தான். அங்கேயும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு இந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னான், அநேகருக்கு நன்மை செய்தான். நன்மை செய்தவர்களோ துரோகம் பண்ணிவிட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் பல தடைகள், சோர்வுகள், ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் ஒரு நாள் வரும், ராஜா ஒரு ஆளை அனுப்பி என்ன செஞ்சார், அந்த யோசேப்பை வர சொன்னார். ஏன், இந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை.
ஆனால் இந்த யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சேம்பாகி தலைவனுக்கும் அந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னான். அப்பொழுதுதான் அந்த 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 பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது, அதோ ஒரு எபிரேயன் சிறைச்சாலையில் இருக்கிறான், இந்த நீங்கள் கண்ட சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொல்வான்னு சொன்னோடனே அவனை ஆள் அனுப்பி அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து வந்து அவனுக்கு அந்த சொப்பனத்தை சொல்ல சொன்னான். ராஜா கிட்ட வந்து நின்னான். இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான், இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் இதுதான் என்று சொன்னான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்கும் அந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னான். இவனை ராஜா கர்த்தர் அவனை அந்த நாட்டுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் 2வது ஜனாதிபதியாக கொண்டு போய் சேர்ந்து வைத்தார். தன்னுடைய ரதத்தில் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள், இவன்தான் இனி எனக்கு அடுத்தபடியாக இருப்பான் என்று சொன்னான். ஆம், அவனுடைய தரிசனம், அவன் கண்ட தரிசனம் நிறைவேறினது. அதே யோசேப்பை எல்லா சகோதரர்களும் தேடி வந்தார்கள். 11 அரிக்கட்டுகளும் அந்த சந்திரனும் சூரியனும் அந்த எகிப்திலே யோசேப்பினுடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். யோசேப்பினுடைய அரிக்கட்டு உயர்ந்து நின்றது. இந்த தரிசனம் நிறைவேறிச்சு இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலும் தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஒரு குறைவில்லாதபடிக்கு இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்க, அற்புதமாய் நடத்துனுங்க, அதிசயமாய் நடத்துங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்தும், தேவைகளை எல்லாம் சந்திங்க, போக்கிலவற்றை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.